ஹாய் மக்களே, வெல்கம் டு செந்தமிழ் சீமான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விழுப்புரம் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக முதுகலை ஹோமியோபதி மருத்துவரான அபிநயா போட்டியிடுவார் அப்படின்னு அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிச்சிருக்காரு. இந்த அபிநயா யார், அவரை சீமான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி திடீர் மரணம் அடைஞ்சார். அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலைமையில் இப்போ இடைத்தேர்தல் நடக்கிற தேதியையும் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலைமையில் வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ முத்தமிழ் செல்வனுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற முத்தமிழ் செல்வன் 2021 தேர்தலில் புகழேந்தியிடம் தோல்வி அடைந்தார். ஆனால் புகழேந்தி 93,730 வாக்குகளை பெற்றிருந்த நிலைமையில் அவரை எதிர்த்து போட்டியிட்டு இருந்த முத்தமிழ் செல்வன் 84,187 ஓட்டுகளை வாங்கியிருந்தார். வெறும் 9,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் புகழேந்தி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இதன் காரணமாக தான் முத்தமிழ் செல்வன் களமிறக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அதிமுக இந்த எலெக்ஷன்லேருந்தே நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க போட்டியிட போகிறதே கிடையாது இந்த எலெக்ஷனில். பாமகவும் இந்த தேர்தலில் போட்டியிடுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்துட்டு இருக்க நிலைமையில் இப்போ இருக்க சூழ்நிலையில் மும்முனை போட்டி நிலவிட்டு இருக்கு. அதாவது இது வரைக்கும் தமிழகத்தில் தனித்தே களம் கண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமிறங்கிறத அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் உறுதி செஞ்சிருக்காரு. கடந்த தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியில் சீஃபா ஆஸ்மி 8,216 வாக்குகள் பெற்றிருந்த நிலைமையில் இந்த தேர்தலில் அவரே போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அபிநயா போட்டியிடுவதா தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட அபிநயா 65,000 வாக்குகளை பெற்று டெபாசிட்டை பறிகொடுத்திருந்தார். விழுப்புரத்தை சொந்த ஊராக கொண்ட அபிநயா ஹோமியோபதி மருத்துவராக இருக்கார். இருந்தும் சௌமியா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அங்கே போட்டியிட்ட நிலைமையில் வன்னியர் வாக்குகளை குறி வச்சு தான் அங்கே அவர் களமிறக்கப்பட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தேர்தலில் டெபாசிட் போனாலும் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணியோட வாக்குகளை பெரிய அளவில் பிரிச்சிருந்தார். சுமார் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் சௌமியா அன்புமணி தோற்றது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் அருகே உள்ள பில்லூரை சேர்ந்த அபிநயா சிறந்த விளையாட்டு வீரர் என்பதோடு தேசிய அளவிலான போட்டிகள்லையும் பங்கேற்றிருக்காங்க. 28 வயசே நிரம்பிய அவர் மேடைகள்லையும் அரசியல் விவாதங்கள்லையும் பங்கேற்றிருக்காங்க. அவரோட கணவரான பொன்னிவளவன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் தான். தொடர்ந்து சீமானோட பேச்சால கவரப்பட்டு தேர்தல் அரசியல் வந்திருக்கும் அபிநயா இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் களம் இறக்கப்பட்டிருக்காங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சது. இதே மாதிரி சீமானை பற்றின அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.